பொதுவாகவே தளபதி விஜய் அவர்களுடைய படங்கள் அப்படின்னாலே அரசியல் வசனங்களை தாண்டி அதை பற்றிய ஆழமான கருத்துக்களும் காட்சிகளுமே இடம்பெறும். ஸோ அவருடைய அதிகப்படியான படங்கள்ல ஆளும் கட்சியை எதிர்த்து நிறைய வசனங்களை வச்சிருப்பாரு. ஸோ அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தளபதி விஜய் அவர்கள் இது போன்று பலவிதமான சம்பவங்களை பண்ணியிருக்காரு. தற்போது வேற தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அவருடைய கட்சி பெயரை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாரு. ஸோ அறிவித்தது மட்டுமல்லாமல் அனைத்து மேடைகளிலுமே ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்து பலவிதமான விமர்சனங்களை வச்சிருக்காரு. அண்மையில கூட பரந்தூர் மக்களுக்காக திமுகவை எதிர்த்து குரல் கொடுத்திருந்தார் தளபதி விஜய் அவர்கள். இதற்கு அவருக்கு பலவிதமான ஆதரவுகளுமே குவிந்தது. சோ இவர் அரசியல்ல நேரடியாக களமிறங்கிய பிறகு வழியாக போற முதல் திரைப்படம்னா அது தளபதி 69வது திரைப்படம் தான். சோ கடைசி திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த திரைப்படத்தோடு தளபதி விஜய் அவர்கள் அவருடைய சினிமா கெரியரை முடித்துக் கொள்வதாக அறிவிச்சிட்டாரு. சோ இந்த நிலையில இந்த படம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல் ஒன்று சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த திரைப்படத்தை வினோத் அவர்கள் டைரக்ஷன் பண்றாரு. பொதுவாகவே வினோத் சாருடைய படங்கள்ல அரசியல் கருத்துக்களுமே ஆழமாக இருக்கும். சோ தளபதி வினோத் இவங்களுடைய காம்போ சொல்லவா வேண்டும். சோ ரெண்டு பேருமே சேர்ந்து பக்கவான சம்பவம் ஒன்று பண்ணிருக்காங்க. அதாவது தற்போதுள்ள ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்து பலவிதமான காட்சிகள் பாத்தீங்கன்னா தளபதி 69வது படத்துல படமாக்கப்பட்டிருக்க. ஆகையால தற்போது திமுக மறைமுகமாக தளபதி 69வது படத்திற்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக தற்போது ஒரு செய்தி வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ இவங்க பண்றதை பார்த்தா படத்தை ரிலீஸ் பண்ண விடமாட்டாங்க போலயே அப்படின்னு ஒரு சிலருமே சோசியல் மீடியாக்கள்ல கமெண்ட் அடிச்சிட்டும் இருக்காங்க. சோ தளபதி படத்திற்கு இப்படி நடப்பது இது ஒன்றும் புதிதல்ல, படம் எப்படியோ வெளியாகிவிடும் அப்படின்னு தளபதி ரசிகர்களுமே கெத்தாக சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.